4ஆம் பகுதிக்கு வரவேற்கிறேன். இந்த பகுதியில மூவலூர் கோவிலுடைய அம்பாள் சன்னதி, அதாவது சௌந்தரநாயகி சன்னதிக்கு பின் பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணற்ற சிற்பங்கள பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல முதல் சிற்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை மீதையும், ஒரு யானை மீதையும் இருக்காங்க. இது சேரமான் பெருமாள் நாயனார் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை குறிக்குது. அதுவும் அந்த குதிரையோட வால யானை பிடிக்குது. அதேமாரி சுந்தரமூர்த்தி நாயனார சிவபெருமான் அந்தணர் வேடத்திலேருந்து கூப்பிட்டு போறக்கூடிய அந்த அமைப்பையும் பார்க்கலாம். அதாவது இந்த திருமணத்த நிறுத்தக்கூடிய சிற்பமா இது கருதப்படுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, கொற்றவை தாய் 2 யாளிகள் மீது, அதாவது துர்க்கை தேவி எருமை தலையின் மீது நிற்கக்கூடிய சிற்பம் மகர யாழில அமைக்கப்பட்டிருக்கு. எண்ணற்ற சிற்பம் இருக்குங்க. நான் கொஞ்சம் சொல்றேன். அதேமாரி மயிலாடுதுறை கோவிலுடைய தலபுராணம். மயில் சிவபெருமான வழிபடும்ல, அதாவது அம்பிகை மயில் வடிவம் எடுத்து, அதை குறிக்கிற விதமா இந்த புராண சிற்பம் இருக்கு. இது எல்லா கோவில்களிலுமே இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, முனிவர்களுடைய சிற்பமும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேயருக்கு முக்தி அளிப்பார் பார்த்தீங்களா? என்றும் 16ஓடயே இருன்னு சொல்லி யமனை எட்டி உதைக்கக்கூடிய அந்த சிற்பத்தையும் நீங்க படம் பார்க்கலாம். அது முழுக்க முழுக்க அதேமாரி பாசக்கயிறு வீசக்கூடிய யமனுடைய சிற்பத்தையும் நீங்க பார்க்கலாம். ஒரு டிஸ்கிரைப் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்தே டிஸ்கிரைப் பண்ற மாரி மொத்தமா சிற்பம் அமைச்சிருக்காங்க. அதேமாரி இது பார்க்கும்பொழுது எனக்கு கருடன் மாரி தெரிந்தது. ஆனால் கருடனுடைய சிற்பம் எதற்காக இங்க அமைத்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. அதேமாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே விஜயநகர காலத்த சேர்ந்தவங்க அப்படின்னு கோயில்ல உள்ளவங்க சொன்னாங்க. ஆனா இதற்கான கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கல. ஏதாவது தானம் கொடுத்தவங்களா கூட இருக்கலாம். இது நமக்கே தெரியும் அப்பர் பெருமான். அதுவே கீழ உள்ளது பார்த்தீங்கன்னா, சிறுத்தொண்ட நாயனார் மற்றும் அவரது மனைவி. அந்த பிள்ளைய அறிந்து குடுக்குறாங்க பார்த்தீங்களா? தலைய வெட்டி சமைத்து இறைவனுக்கு அடியார குடுப்பாங்க பார்த்தீங்களா? அந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய திருவிளையாடல் குறிக்கிறாங்க. அதேமாரி அவருடைய மனைவி திருவெண்காட்டு நங்கை, அப்புறம் தாதி பெண், அதாவது வேலைக்கார பெண் சந்தன நங்கை, இவங்களுடைய சிற்பங்கள்லாம் பார்க்க முடியுது. அதுமாரி மும்மூர்த்திகளும் ஈசனை வழிபடுற மூவலூருடைய தலப்புராணம். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, அப்பர் பெருமான் இருக்கார். இந்த கோவில் தேவார வைப்புத்தலம். அந்த காரணத்தினால அப்பர் பெருமானுடைய சிற்பமும் இங்க காணப்படுது. இந்த கோவில்ல சின்ன சின்ன இடங்கள்ல மினியேச்சர் பெயிண்டிங்ஸா இருக்கு. அதுவும் இந்த அம்பாள் கோட்டத்தில மட்டும் தான் அது வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. ஏன்னா இந்த கோவில் 3 வீடியோ நான் முன்னாடி போட்டிருப்பேன். அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த 4வது வீடியோ பர்ட்டிகுலரா இதுக்காகவே போடணுங்கிறதுக்காக தான் ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சண்டிகேஸ்வரரோட புராணம். அதாவது சண்டிகேஸ்வரர் பசுமாட்டேருந்து பால் சொரிந்து இறைவனுக்கு படைக்கும்போது அவங்க அப்பா தடுப்பார் பார்த்தீங்களா? எச்சத்தத்தன். அந்த எச்சத்தத்தனுடைய வரலாறும், விசார சர்மரான சண்டேஸ்வரரோட வரலாறும் குறிக்கப்பட்டது. அது மாரி அந்த பால கறக்கிற மாரி கறந்து ஈசனுக்கு பூஜை செய்யக்கூடிய அது மொத்த வரலாற்றையும் அப்படியே குடுத்துருக்காங்க. கண்ணப்ப நாயனாரோட சிற்பம், கண்ணை அறிந்து சிவபெருமானுக்கு குடுக்கக்கூடிய அந்த அமைப்பு. நெறைய நாயன்மார்களோட சிற்பம் இருக்கு. 2 பக்கமும் பூக்கள் மாரி எழுந்திருக்காரு பார்த்தீங்களா? இது திருஞான சம்பந்தர். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சாஸ்தா. பூரண புஷ்கலையோட சாஸ்தா இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோம். அதாவது ஐயனார் சாமிய சொல்றோம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு ஏதாவது ஒரு சோழ தளபதி, இல்ல விஜயநகர காலத்து தளபதியா இருக்கலாம். யார் என்னன்னு தெரியல. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பசுமாடு அந்த காமதேனு, கோமுக்தீஸ்வரர்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவங்க. பிருங்க முனிவர். 3 கால்களோட இருப்பார்ல, முக்கால் முனிவர்ன்னு சொல்லுவாங்க. அதேமாரி நடராஜர் சிவகாம சுந்தரியுடைய சிற்பங்கள் இருக்கு. அதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, புலிக்கால் முனிவரும், பதஞ்சலி முனிவரும் வழிபடுறார். இது தில்லையம்பலத்தில இருக்கக்கூடிய காட்சி அமைப்பை இங்க குடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோட திருமால் இருக்கக்கூடிய சிற்பத்தையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மேல ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் இந்த ரெயின் கோட் மாரி, அது பேரு முக்காணி இல்ல கொங்காணின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் அது குழந்தைய வைத்திருக்கிற மாரியான அமைப்புல இருக்குங்க. அந்த காலத்து ரெயின் கோட் சணலால செய்யப்பட்டிருக்கும். கொங்காணின்னு சொல்லுவாங்க. இது கோமுகை. இந்த கோவிலுடைய அம்பாளோட கோமுகை, அபிஷேக நீர் வெளியேறக்கூடிய இந்த அமைப்பு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அடுத்து காட்டுறேன். இது ஒரு வேடவன் வில் விடுற மாரி ஒரு அமைப்பு குடுத்துருக்காங்க. அதேமாரி முருகன், வள்ளி தெய்வானையோட இருக்கிறது. மேல பார்த்தீங்கன்னா, ஈசன் கிட்ட நம்ம திருமால் சங்கு வாங்கக்கூடிய அமைப்பு. மன்னிக்கணும், சக்கரம் வாங்கக்கூடிய, அந்த சக்கரதான மூர்த்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ரொம்ப மேல இருக்கிறதுனால ரொம்ப கிளியரா எடுக்க முடியல. அது சக்கரதான மூர்த்தி. சக்கரம் வாங்கக்கூடிய அமைப்ப அந்த சிற்பம் குறிக்குது. அதுமாரி 2 பேர் வழிபடுறாங்க. இது தனியா இருக்கிறதுனால இந்த சிற்பம் எதை குறிக்குதுங்கிறது நமக்கு தெரியல. இதில ஒரு 2, 3, 4 சிற்பம் நமக்கு ஒழுங்கா தெரியல, புராணத்தோட ஒப்பிடும்போது. அதேமாரி லிங்கம், கீழ நந்தி, மேல ஒரு பனைமரம் மாரியான ஒரு அமைப்புல இருந்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இந்த பூத பெண்கள், பூத கணங்கள்லே பெண்கள் இருப்பாங்களா, அவங்களுடைய சிற்பங்கள் இருக்கு. அதேபோல ஒரு பிரசவம் ஆகக்கூடிய பெண்ண மற்ற மருத்துவ பெண்கள் பிரசவிக்கக்கூடிய அமைப்பில இருக்கக்கூடிய சிற்பங்கள். இது எண்ணற்ற கோவில்ல இருக்கு. அதேமாரி குங்கிலிய கலைய நாயனார். தன்னுடைய கழுத்துல கயிற மாட்டி இறைவனோட அந்த திருப்பனந்தாள் கோவில் இறைவன நிமிர்த்துவார் பார்த்தீங்களா? அந்த குங்கிலிய கலைய நாயனாரோட சிற்பம். இது ஏதோ வேற ஒரு புராண சிற்பம். ஆனா அது என்னங்கிறது சரியா தெரியல. ஆனா குங்கிலிய கலைய நாயனார் சிற்பம் நான் இங்க பார்த்தேன். அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது.
அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் உடல்லாம் மெலிந்து, தோல்லாம் வற்றி போய் அந்த இறைவன அந்த பூஜிக்கிற மாரியான அமைப்பு காரைக்கால் அம்மையாரோடது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டிகேஸ்வரி. சண்டிகேஸ்வரி சன்னதிக்கு கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா 2 சிற்பங்கள் இருக்கு. மன்னிக்கணும் 3 சிற்பங்கள் இருக்கு. அதில மிக முக்கியமான சிற்பம் வந்து காலசம்ஹாரமூர்த்தி. பக்கத்தில ரிஷபம் இருக்கு. காலசம்ஹாரமூர்த்தி. அதுவும் வந்து அந்த எலும்பு மாரியான ஒண்ணு வந்து அணிந்திருக்கிற மாரி இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கீழ வந்து 2, 3 சில அந்த பூதகணங்கள்லயே உள்ள அமைப்பு. ஒரு பூதகணம் வந்து துந்துபி மாரியான ஏதோ ஒரு வாசிக்குது. துந்துபிங்கிறது ஒரு வாத்திய கருவி. அத வாசிக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சிற்பம் பார்த்தேன். மேல ஒரு சிற்பம். அந்த சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதுவும் வந்து கொற்றவை தாய் மாரி தான் இருந்தது. ஆனா இது துர்க்கை தாயா? இல்ல வேற எந்த சிற்பம்ங்கிறது சரியா தெரியல. ஏன்னா, இந்த கோவில்ல உள்ள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மினியேச்சர் பெயிண்டிங்ஸா இருக்கிறதுனால, சில இது தான கல்வெட்டுகள் நெறையா இருந்தாலும் கூட, அந்த கல்வெட்டு யார குறிக்குதுங்கிறது நமக்கு தெரியல. அதனால தான் சிற்பத்தில யார் இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது. இது வந்து சில விலங்குகளுடைய சிற்பங்கள் குடுத்துருக்காங்க. அதேமாரி மேல வந்து கிருஷ்ணன் நெனைக்கிறேன். அந்த காளிங்க நர்த்தனம் ஆடுவார்ல, அந்த சிற்பம் அது. ஆ ஓரளவுக்கு சொல்லிட்டேங்க. இவ்வளோதான் சிற்பங்கள் இருக்கு அங்க. மற்றபடி மினியேச்சர் பெயிண்ட் சில இதில வந்து சிற்பங்களே உடைஞ்சு கிடக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோலயே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நடராஜர் இருந்திருக்க வேண்டியது. சரி அடுத்து நம்ம கல்வெட்ட பார்ப்போம். இந்த கல்வெட்டு வந்து இக்கோவிலோட கருவறை வடக்கு அதிட்டானத்தில 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டா சொல்லப்படுது. ரொம்ப சின்ன கல்வெட்டு தாங்க. ஆனா கல்வெட்டு ரொம்ப அழிஞ்சு போயிருக்கு. அதுவும் காலநிலையும் தெரியல. அவர் எந்த காலத்தில இந்த தான கல்வெட்டு குடுத்தார் அப்படிங்கிறது தெரியல. இந்த கோவில் வந்து விக்கிரம சோழன் காலத்தில மீண்டும் புனரமைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் விக்கிரம சோழனோட கல்வெட்டு 2டே 2 வரிகள்ல மட்டும் தான் இருக்கு. சரி கல்வெட்டு என்ன பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் மதுரையும் கருவூரும் பாண்டியன் முடித்தலையும் கொண்ட ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு வார்த்தைகள் இல்ல. உடையார் திருமூலருடைய நாயனாருக்கு ஆண்டார் செல்வ பிள்ளையாண்டார் மேற்படி ஆன பொன் அரிமாலை திட்ட பொற்பு எட்டினால் பொன் இரு களஞ்சின் 10 மா மேற்படி பற்றவை கொத்து கம்பி ஆறினால் செம்பு அறுபலம். அதாவது அந்த காலத்தில இந்த கோவிலுக்கு நெறைய தங்க ஆபரணங்கள் தானமா குடுத்துருக்காரு. அதுதான் இந்த கல்வெட்டு சொல்லுது. அதில மிக முக்கியமானது திருப்பட்டம். திருப்பட்டம்ங்கிறது சாமியோட அந்த கிரீடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரீடத்த தான் திருப்பட்டம்னு அந்த காலத்தில சொல்லுவாங்க. சாத்தின திருப்பட்டம் ஒன்றினால் பொன் பதின்களஞ்சிய 15 மாற்று 8லான புச்சாதி அப்புறம் வார்த்தைகள்ல மேற்படி களஞ்சும் அபிஷேக தேன் 67 இப்பட்ட நாயக தளிகை இடை 47 தீதுவார் வாசல் தாளும் சங்கிலி தையம் 100 பலம் செல்வ பிள்ளை ஆண்டார் அரிசி பிச்சை பண்ணின திரைவிட. அதுக்கப்புறம் வார்த்தைகளே இல்ல. அதுக்கப்புறம் கல்வெட்டு நெறைய இருந்திருக்கும். காலப்போக்குல அழிந்து விட்டது. இந்த கல்வெட்டுல என்னன்னா, தங்க நகை ஆபரணங்கள் குடுக்கப்பட்ட வரலாறு சொல்லப்படுது. அ மிக முக்கியமா செப்பு திருமேனிகளா தான் குடுக்கப்பட்டிருக்கும். இல்லன்னா தங்க நகை அதில தானே செய்ய முடியும். சரி, இப்போ விளக்கத்த பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும். திரிபுவன சக்கரவர்த்திகள் மதுரையும், கருவூரும், பாண்டியன் முடித்தலையும் கொண்ட அந்த காலத்தில வீரபாண்டியன்னு ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய கிரீடத்தை பறித்து 3ஆம் குலோத்துங்க சோழதேவருடைய ஆட்சி ஆண்டு தெரியல. மூவலூர் கோவில் ஈசனுக்கு ஆண்டார் செல்வ பிள்ளையாண்டார் அப்படிங்கிறவர் பொன்னால் செய்யப்பட்ட அரிந்து கட்டிய மாலை. அததான் அரிமாலைன்னு சொல்றாங்க. பொற்பூ பொற்பூனா தங்கத்தால செஞ்ச பூ 8 பூ செய்றாங்க. அதுக்கு தங்கம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா, 2 களஞ்சு 10 மா. ஒரு களஞ்சுங்கிறது 5.4 கிராம். ஒரு மாங்கிறது 780 மில்லிகிராம். அப்ப 2 களஞ்சு 10 மான்னு கூட்டி பார்க்கும்போது 18.8 கிராம் அளவில என்ன செஞ்சிருக்காங்க? இந்த பொற்பூ செஞ்சிருக்காங்க. அதற்கடுத்து இவைகளெல்லாம் கோர்க்கிறதுக்கு அந்த பூ மாரியான செய்றாங்க. அத கோர்க்கிறதுக்கு தேவையான 6 செம்புல செய்யப்பட்ட கொத்து கம்பிகள். அதோட எடை எவ்வளோன்னா 6 பலம். ஒரு பலங்கிறது 35 கிராம். அப்ப 210 கிராம் அளவிலும், இவை அனைத்தையும் கொண்ட சாத்தின திருப்பட்டம், அந்த கிரீடம் மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது மொத்த எடை 10 கலஞ்சு 15 மா. 54 கிராம் 15 மாங்கும்போது 11,700 மில்லிகிராம் எடையிலும், அதுக்கப்புறம் இடையில சில வார்த்தைகள் இல்ல. சரி இதில என்ன சொல்றாங்கன்னா, புச்சாதின்னு ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த புச்சாதிங்கிறது தஞ்சை பெரிய கோயில்ல தக்ஷிணாமூர்த்திக்கு ராஜராஜ சோழர் காலத்தில உள்ள கல்வெட்டுல இந்த புச்சாதி இருக்கு. புச்சாதி பண்ணாந்தம், புச்சாதி சிகாந்தம். புச்சாதினா மேல். அப்ப இது என்ன குறிக்குதுன்னா, இந்த செப்பு திருமேனி தக்ஷிணாமூர்த்திக்கு குடுக்கப்பட்டது. அந்த தக்ஷிணாமூர்த்தியோட செப்பு திருமேனிக்காக குடுக்கப்பட்டிருக்கலாம். அடுத்து அந்த திருப்பட்டம் மொத்தம் எவ்வளோ தேவைப்படுது? 67 செய்து பெரிய தட்டு போன்று அமைத்து தளிகை 47 சங்கிலி. அந்த சங்கிலி மாரியே அப்படியே தையெல்லாம் தச்சு வருவாங்களாம். அந்த அமைப்பு எவ்வளவு? 100 பலம். 3500 கிராம்ல தங்க சங்கிலிய செல்வப்பிள்ளை ஆண்டார் தானமா குடுத்துருக்காரு. இதுதான் நமக்கு தெரியுது. இன்னொரு 3 கல்வெட்டு இருக்கு. அத நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். அடுத்த பதிவுல நம்ம திருவாலங்காடு கோவில் கல்வெட்டுகள பார்ப்போம். 3ஆம் குலோத்துங்க புகழ் ஓங்குக. இந்த கல்வெட்டு தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.